வணக்கம். ஒரு பிசினஸ வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா பத்தாது. அந்த ஐடியாவை செயல்படுத்த உங்களுக்கு பின்னாடி ஒரு பலமான, நம்பகமான டீம் வேணும். அந்த டீம்ல ரொம்ப முக்கியமானவங்க தான் உங்க பார்ட்னர்ஸ். இன்னைக்கு உங்க சப்ளை செயின் பார்ட்னர்ஸை எப்படி ஒரு வெற்றி கூட்டணியா மாத்துறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, ஆனா ஒரு பிசினஸ உண்மையிலேயே வெற்றிகரமா மாத்துறது எது? பதில் ரொம்ப சிம்பிள். அது உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் நீங்க தேர்ந்தெடுக்கிற பார்ட்னர்ஸும் தான். அவங்க தான் உங்க பிசினஸோட உண்மையான முதுகெலும்பு. அதனால தான் சப்ளையர்ஸையும் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளையும் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சாதாரண டாஸ்க் கிடையாது. இது உங்க பிசினஸ்ங்கிற ஒரு பெரிய கட்டிடத்துக்கு நீங்க அஸ்திவாரம் போடுற மாதிரி. அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சியும் நிலையானதா இருக்கும். இத இப்படி பாருங்க. உங்க சப்ளையர்ஸையும் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸையும் வெறும் வெண்டர்ஸா நினைக்காதீங்க. அவங்க உங்க ஏ டீமோட முக்கியமான பிளேயர்ஸ். நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளை, அதாவது சரியான நேரத்துல சரியான தரத்துல பொருளை கொண்டு சேர்க்கிறத இவங்க இல்லாம உங்களால நிறைவேற்றவே முடியாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். படி என்ன? சரியான பார்ட்னரை தேடி கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க பிசினஸுக்கு வெற்றி அப்படின்னா என்னன்னு நீங்க முதல்ல ஒரு தெளிவான வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கணும். இப்ப இந்த அட்டவணையை பாருங்க. உங்க முன்னுரிமை எது? செலவை குறைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல டெலிவரியை வேகப்படுத்துறது முக்கியமா? உங்க பிசினஸை வேகமா வளர்க்கணும், அதுக்கேத்த மாதிரி சப்ளை செயின் இருக்கணுமா, இல்ல பரிசர பாதுகாப்பை மனசுல வச்சு பார்ட்னர்ஸ் தேடணுமா? இதுல எதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கறீங்களோ அதுதான் உங்க தேடலுக்கான வழிகாட்டி. ஓகே, உங்க இலக்குகள் இப்போ தெளிவா இருக்கு. அடுத்து உங்க டீமுக்கு ஒரு ஸ்டார் பிளேயரை செலக்ட் பண்ற மாதிரி சரியான பார்ட்னர்ஸை தேடி கண்டுபிடிக்கணும். இது ஒரு முக்கியமான ஆடிஷன் மாதிரி. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு முக்கியமான பார்ட்னர்ஸ் யாரு, அவங்க வேலை என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சப்ளையர்ஸ்னா உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையோ அல்லது முழு தயாரிப்புகளையும் கொடுக்கறவங்க. லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ்னா அந்த பொருட்களை சேமிச்சு வச்சு வாடிக்கையாளர்கள்ட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கறவங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது விலைய மட்டும் பார்க்கறது. ஆனா இந்த சார்ட்டை பாருங்க. செலவும் நம்பகத்தன்மையும் ரெண்டுக்குமே 30% முக்கியத்துவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தரம், புதுமையான விஷயங்களை செய்யற திறமை, அப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சமநிலையான முடிவெடுத்தாதான் அது சரியா இருக்கும். வெறும் மனக்கணக்குல முடிவெடுக்காம டேட்டாவை வச்சு முடிவெடுக்க இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒவ்வொரு பார்ட்னரையும் நேர்மையா ஒரே அளவுகோலை வச்சு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே உதவும். சூப்பர். இப்போ ஒரு சிறந்த பார்ட்னரையும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? அந்த உறவை அதிகாரப்பூர்வமாக்கி ஒரு வெற்றிகரமான பயணத்துக்கு தயாராகிறது தான் அடுத்த முக்கியமான கட்டம். இந்த ஸ்லைட்ல பார்க்கறது தான் பார்ட்னர்ஷிப்கான ஒரு தெரிவான பாதை. முதல்ல பார்ட்னரை அடையாளம் காண்றது, அப்புறம் அவங்கள மதிப்பீடு செய்யறது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியா அவங்கள நம்ம சிஸ்டத்தோட இணைக்கிறது. இந்த 4 படிகளும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்லயும் சில சவால்கள் வரலாம். ஆனா புத்திசாலித்தனம் என்னன்னா, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதை பத்தி யோசிக்கிறது தான். உதாரணத்துக்கு, ஒரே ஒரு சப்ளையரை மட்டும் நம்பி இருந்தா என்னாகும்? டெலிவரி லேட் ஆனா என்ன பண்றது? இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு பிளான் வச்சுக்கிறது தான் ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப்புக்கு அழகு. ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சிடல. உண்மையா சொல்லப்போனா அங்கதான் வேலையே ஆரம்பிக்குது. அந்த பார்ட்னர்ஷிப்பை நீண்ட காலத்துக்கு நல்லபடியா ஆரோக்கியமா கொண்டு போறதுதான் உண்மையான வெற்றி. ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா போகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த KPIs, அதாவது முக்கிய செயல்திறன் காட்டிகள் இருக்கு. அதுல முதல் விஷயம் ஆன் டைம் டெலிவரி. உங்க சப்ளையர் 100 டெலிவரி பண்ணினா அதுல குறைஞ்சது 98வது சரியான நேரத்துக்கு கொடுத்தே ஆகணும். இது அவங்களோட நம்பகத்தன்மையா காட்டுது. ரெண்டாவது KPI குவாலிட்டி. உங்க சப்ளையர் அனுப்புற பொருட்கள்ல எவ்வளோ சதவீதம் தரக்குறைவா இருக்குன்னு பார்க்கணும். இந்த நம்பர் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. 5%க்கும் குறைவா இருந்தா உங்க தயாரிப்போட தரம் நல்லா இருக்கு, உங்க வாடிக்கையாளர்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு அர்த்தம். மூணாவது KPI நேரடியா பணத்தோட சம்பந்தப்பட்டது. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உங்க செலவுகளை குறைக்கணும். முதல் வருஷத்திலேயே உங்க சப்ளை செயின் செலவுகள்ல ஒரு 15% குறைஞ்சா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். இந்த டார்கெட்ஸ் எல்லாம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்க ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? இந்த அட்டவணை காட்டுற மாதிரி மாசமோ இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையோ உங்க பார்ட்னர்ஸ் கூட உட்கார்ந்து பேசுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அப்போதான் உறவு சீரா போகுதா, முன்னேற்றம் இருக்கான்னு உறுதி பண்ண முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க தேடுறது வெறும் ஒரு சப்ளையரையோ வெண்டாரையோ இல்ல. உங்க பிசினஸோட எதிர்கால வளர்ச்சிக்கும் உங்க தொலைநோக்கு பார்வைக்கும் ஒத்துப்போற ஒரு உண்மையான கூட்டாளிய. அப்படி ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வெற்றி நிச்சயம்.